ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. காணாமல் போகிறதா காமராஜர் கொள்கை. 1903 இதே ஜூலை 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராஜர் பிறந்தார். 1975 அவர் மறைகிறார். இந்த நாட்டில் தமிழகத்தில் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 10 ஆண்டுகள்ல 1905 இருந்து 1915 அந்த மாதிரி இல்ல. அவருடைய ஒட்டுமொத்தமாக சிறையில் இருந்த நாட்களுடைய எண்ணிக்கை 10 ஆண்டுகள். முதலமைச்சராக இருந்ததை விட ஓராண்டு அதிகமாக அவர் சிறையில் இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நீங்க ஏதாவது ஒரு நலத்திட்டம் பெயரை சொல்லுங்க, ஏதாவது ஒரு மின் திட்டமா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு அணையா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு தொழிற்பேட்டையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கட்டுமே, அது எங்கேயாவது இப்ப எப்படி பிள்ளையார் இன்னைக்கு சத்துணவுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது காமராஜர் காலத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர், ஒரு மன உறுதி கொண்டவர், ஒரு திடமான சிந்தனை கொண்டவர், ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மக்களுடைய மனநிலை அறிந்தவர், எதிரிகளாலும் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் போற்றப்பட்டவர், பச்சை தமிழர் என்று பாராட்டப்பட்டவர், ஒரு முழுமையான இந்த மண்ணின் மைந்தராக இந்த தமிழகத்துடைய நலனை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவருடைய அடையாளமாக நாம் என்னெல்லாம் நினைப்போம் அப்படின்னா, அரசியல்ல எளிமை, நேர்மை, தூய்மை, இந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா? இன்றைய அரசியல் போகக்கூடிய போக்குல இதற்கான ஏதாவது பாக்கி இருக்குதா? அதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமான விஷயம் எல்லாமே ஒரு கனவா தான் போயிருச்சா? அரசியல் இன்னைக்கு எளிமை இருக்குதா? கல்விக்கு அவர் செய்த விஷயங்கள் இன்னைக்கு தொடரக்கூடியதா இருக்குதா? தொழில் மீது அவர் வச்சிருந்த ஒரு அக்கறை, அவர் தொழில் மீது கொண்டு வந்த தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு இருக்குதா? இதெல்லாம் வந்து தனியார் மயம்ங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயமா இது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சா? பல்வேறு கேள்விகள் எழுப்புது. காமராஜருடைய கொள்கைகள் காணாமல் போகிறதா அப்படிங்கிறதா ஒரு அடிப்படையான ஒருவரி கேள்வியாக இருந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நீட்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பதிலை அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் நம்மோடு தொடர்கிறார். உங்களை வரவேற்கிறேன். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய ஊடக பிரிவுடைய தலைவர் திரு கோபண்ணா நம்முடைய இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் ஒரு வரியில கேட்க விரும்புற ஒரு பிராடரான கேள்விதான். திரு கோபண்ணா, காங்கிரஸ் கட்சியுடைய பெருமையாக திரு காமராஜர் இருந்தார். காமராஜர் காங்கிரஸ் கட்சியை பெருமையாக தான் வைத்திருந்தார், நினைச்சிருந்தார். அந்த காங்கிரஸ் கட்சியிலேயாவது நமக்கு பாஜக உள்பட, தேசிய கட்சிகள் உள்பட, இடதுசாரி உள்பட, அதிமுக எல்லா கட்சியும் பேசுவோம். பட் அந்த லெகசி, நீங்க அந்த பெருமையை நீங்கள் எப்போதுமே உரிமை கொண்டாடக்கூடிய அப்படிங்கிற முறையில் காமராஜருடைய எளிமை இன்று காங்கிரஸ் கட்சியிடமாவது இருக்கிறதா? இல்ல காமராஜர் எளிமை, நேர்மை, தூய்மை என்பது ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தனது அரசியல் வாழ்க்கை, முதலமைச்சர் பதவியில் இருக்கிற போதும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் மக்கள் தொண்டராகவே அவர் இருந்தார். அதாவது சேவை செய்வது, மக்களுக்கு சேவை செய்வதுதான் தலையாய பணியாக அந்த காலகட்டங்களிலே இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே எளிமையானவர்கள் இருக்கிறாங்க, எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பல காங்கிரஸ் நண்பர்கள் இருக்கிறாங்க. இன்றைய சமூகத்தில் பாக்கிறப்போ ஆனந்தமா இருக்கும் பாருங்க. நீங்க என்ன அழகா சொன்னீங்க, காங்கிரஸ் நீங்க நான் மறுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், காங்கிரஸ் கட்சியில கேரளாவுடைய மூத்த தலைவர் திரு அந்தோனி அவர்கள் இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றாருன்னு எல்லாருமே சொல்லக்கூடியதா பாக்குறோம். நம்ம நீங்கள் சொல்வதே போல காங்கிரஸ் கட்சியில எளிமையான பல தலைவர்கள் இருக்கிறார்கள் சொல்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சியே ஒரு எளிமையான கட்சி தான் அப்படி சொல்ல முடியலையே. இல்ல இன்னைக்கு நீங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த காலம், அரசியல் செய்த காலம் வேறு. இன்றைய நவீன இந்த உலகத்துல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில எளிமையான வாழ்க்கையை வாழ்கிற பல காங்கிரஸ் நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆக இன்றைக்கு சமூகம் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இதை பொதுவாகத்தான் பேசணும். ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களாவது கடைபிடிக்கிறாங்களா? பெரும்பாலானவர்கள் நாங்கள் 1989 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காமராஜ் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னோம். அப்ப காமராஜ் ஆட்சி என்னன்னு கேட்கிறப்போ அது ஒரு ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறையை மீண்டும் தமிழ்நாட்டிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு 48 லட்சம் பேர் வாக்களித்து 26 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் கொடுத்தாங்க. திராவிட இயக்கங்களுக்கு எதிராக 20 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் செய்து ராஜீவ்காந்தி எடுத்த முயற்சியின் விளைவாக நாங்க அந்த அளவுக்கு தான் வெற்றி பெற முடிந்தது. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை ஆதரித்தார். நீங்க சொல்லக்கூடிய தொடர முடியல. காமராஜர் ஆட்சிக்கான அல்லது காமராஜர் காலம் என்பது காந்தி கணக்கு அப்படிங்கிறது போல ஒரு கனவா முடிஞ்சிட்ட ஏதோ ஒரு விமர்சனத்துக்கு மட்டுமே ஒரு பழைய பொருளா நினைவு கூறத்தக்க விஷயமா மட்டுமா இருக்கு. இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல நினைக்கிறேன். இல்ல காமராஜர் ஆட்சி முறைய அனைத்து இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள், அதாவது இந்த தமிழ்நாடு இல்ல யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அது எப்படி தீர்வு காண்பது? தனி மனித லாபத்திற்காக, ஆதாயத்திற்காக முடிவெடுப்பதா, சமுதாயத்தினுடைய நலனுக்காக முடிவெடுப்பதா என்கிற பாக்கிறப்போ காமராஜருடைய முடிவு சமுதாய நலனுக்காகவே இருந்தது. இன்றைய நிலையோடு ஒப்பிடுகிறப்போ தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக ஒரு அமைச்சரவை முடிவெடுக்கிற காலகட்டத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சமூக நலன், நாட்டிலே இருக்கிற ஏழை எளிய மக்கள் நலனுக்காகவே அவர் திட்டங்களை தீட்டினார்.
அவர் லட்சியம் என்பது சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டும், அதாவது இந்த வறுமை என்கிற அந்த பிடியிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்கிற அடிப்படையில, அதாவது எந்த சொத்தும் இல்லாத மக்களுக்கு கல்வி என்கிற சொத்தை வழங்க வேண்டும். அதற்கு மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்தார். மாணவர்கள் வருகை அதிகம் வராதப்போ அதற்கு பகல் உணவு கொடுத்து தமிழ்நாட்டிலே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். நீங்கள் பயன்படுத்த மட்டும் கருவியா வச்சிருக்கீங்களா, அவர் தலைவரா வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க கோவை செல்வராஜ் காமராஜர் பத்தி நீங்க பேசுறீங்க. பெருந்தலைவர் காமராஜர் எனக்கும் நிறைய தெரியும். இல்ல உங்கள்ட்ட இல்ல, அவர் உங்களுக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லல. அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் வேறு. அந்த எளிமை எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வி, காமராஜர் 1963ல ஒட்டுமொத்தமான பட்ஜெட்டே 127 கோடி ரூபாயா இருந்த காலத்துல 21 விழுக்காடு, கிட்டத்தட்ட 27.58 கோடி ரூபாய் கல்விக்காக மட்டும் ஒதுக்கினார். அதாவது ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 21 விழுக்காடு. ஆனா இன்னைக்கு நம்ம 1.61 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டா நம்ம போயிருச்சு. ஆனா நம்ம பள்ளிக்கல்விக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா வெறும் 21,000 கோடி ரூபாய் தான். ஒரு 12 to 13% தான். சோ காமராஜர் எந்த விஷயத்தை திரு கோபனா குறிப்பிட விரும்புறாரு, அந்த ஆரம்ப கல்வியில நாம காட்டிய அக்கறை, காமராஜர் காட்டிய அக்கறை அடுத்தடுத்து அந்த ஆட்சிகள் காட்டுகின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புல. காரணம், பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை பற்றியோ பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியுடைய சாதனைகளை பற்றியோ அனைத்து இந்த அதிமுக ஆட்சி குறைத்து மதிப்பிடவில்லை, குறைத்து பேசவில்லை. அவரை மதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டங்களை செயல்பாடுகளை எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தொலைநோக்கு திட்டத்தோடு பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் தான் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைக்கு மின்சாரத்தை மிகைப்படுத்திய மாநிலமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கல்வித்துறையை பொறுத்தவரை நீங்கள் அன்றைக்கு தனியார் கல்வி நிலையமே கிடையாது, எந்த ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் தனியாருடைய கல்வி நிறுவனங்கள், மருத்துவத்திலிருந்து எல்லா எலிமெண்டரி ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி வரைக்கும் வந்துருச்சு. நீங்க சொல்லக்கூடியதுதான் என்னுடைய கேள்வி. பள்ளிக்கூடத்தில் காமராஜர் ஆரம்ப கல்வியை இலவசமாக்கினார். அவர் தான் கல்விக்கான கட்டணங்கிறது கிடையாதுன்னு சொல்லி ஒன்று கல்விக்கான செலவு இல்லாம ஆக்குனது காமராஜர். ஆனால் நீங்களே குறிப்பிட்டது போல இன்று தனியார் தான் தமிழகத்துடைய கல்வி தேவையை நிறைவு செய்வது தனியார் நிறுவனங்கள் தான். அவருடைய கட்டணம் எவ்வளவு கண்கூடா பாருங்க. தமிழ்நாட்டில் கல்வித்துறையில அரசு அதிக கவனம் செலுத்துகின்ற காரணத்தால் தான் SSLCல +2ல அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிற மாணவர்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில் தான். தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கிற காரணம் உண்டு. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு என்னன்னா கடைசியில் தாய் தகப்பனார் குழந்தைகளை படிக்க வைக்கும் போது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சா தமிழ் மட்டும்தான் படிப்பா, என் மகன் ஆங்கிலம் படிக்கணும்னு தனியார் பள்ளிக்கு வற்புறுத்தி கொண்டு 30,000-40,000 பணம் கொடுத்து சேர்த்துறாங்க. அதை தமிழக அரசு தான் கண்டித்து நன்கொடையே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு தான் தடை உத்தரவை மாநில அம்மா அவர்கள் பிறப்பித்துதான் என்னுடைய தனியார் பள்ளிகள் வாங்காம எங்க இருக்காங்களான்னு உங்க மனசாட்சிக்கே நான் விட்டுறேன். நான் கேட்கிற கேள்வி, இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் என்னும் போது இங்கு கல்விக்கான கட்டணம் நிர்ணயித்து அதற்கான கட்டணம் இவ்வளவு வசூலிக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம கோவிந்தராஜன் கமிட்டில இருந்து அந்த 100 கமிட்டி நம்ம போட்டு இருக்கோம். அது ஒரு 6 மாசம் அரசாங்க பள்ளியில் யார் கட்டணம் வாங்குறாங்க? அரசாங்க பள்ளி நல்லா நான் சொல்றேன். தனியாருடைய பங்களிப்பு இல்லாமல் இன்று தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வியோ இடைநிலை கல்வியோ உயர்நிலை கல்வியோ இல்லைங்க நிலைமை வந்துருச்சு. தனியார் நிறுவனங்கள் நாளை பள்ளி நடத்த மாட்டோம் என்று சொன்னால் தமிழக கல்வியே கேள்விக்குரியாது. அன்றைக்கு தமிழகத்துடைய வளர்ச்சி பள்ளிக்கூட கல்வியே இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஆரம்ப பள்ளியில் தமிழ் படித்தால் போதும் என்று. இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. தாய் தந்தையர் எல்லாம் எல்லா டிகிரி முடிச்சுட்டு எங்க வீட்டுல அப்பா அம்மா டிகிரி படிக்கலாம், அந்த குழந்தை அந்த ஸ்டாண்டர்டுக்கே வரணும்னு நினைக்கிறாங்க. சாதாரணமா கிராமத்துல பழைய காலத்துல 30-40 மக்களுடைய தேவை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த தேவையை அரசு ஏன் பூர்த்தி செய்யலன்னு நான் கேட்கிறேன். அரசு செய்து, ஆனா அவங்களுக்கு என்ன, அரசு பள்ளியை விட தனியா தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறது நீங்க தடுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அந்த மனித சுதந்திரத்தை தடுக்க முடியாது. அந்த எண்ணத்தை ஏற்படுத்த நம்முடைய தோல்வி இல்லையா? நம்ம தோல்வி அரசாங்கத்துல தனியார் பள்ளிகள் நல்லா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்த. இந்தியாவிலேயே தமிழகத்துல நல்ல கல்வி முன்னேற்றம் இருக்கு, நல்லா வளர்ந்திருக்குது. அன்னைக்கு விட இன்னைக்கு படிப்பு நல்லா படிக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்பது ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப பள்ளியிலே படிக்காதவர்களாக இருந்த காலகட்டத்தில் கிராமங்களில் இருக்கிற குழந்தைகள் பள்ளிக்கு வந்தாக வேண்டும், படித்தாக வேண்டும், எழுத்தறிவு வருவதற்காக படிக்க வந்தார்கள். ஆனா இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல.
98% பேர் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எல்லாரும் படிச்சவங்க தான். யாரும் 2% கூட இருக்க மாட்டாங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு கூட எழுத்து தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து மாலை நேர பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அரசு 98% கல்வி அறிவு இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கல, என்ன தப்பா இருக்கலாம். 99.6 விழுக்காடு ஆரம்ப கல்வியில மாணவர்கள் சேர்றாங்க. பட் இந்த ஒட்டுமொத்த கல்வி விகிதம் அவ்வளவு தூரம் போயிருச்சாங்க. ஒரு திரு கோபன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னதுதான், இன்றைக்கு உங்களை போன்ற மூத்த தலைமுறை தலைவர்கள் வந்து காமராஜர் எளிமை, அவருடைய கதராடை அப்படிங்கிறத மட்டுமே போயிருச்சா? அடுத்து வரக்கூடிய தலைவர்கள்ட்ட அந்த கதராடை அப்படிங்கிற ஒரு அடையாளம் கூட தொலைந்து போச்சா? காங்கிரஸ் கட்சியில திரு கார்த்திக் சிதம்பரம் நம்ம பேட்டில் சொன்னார், இடைவெளிக்கு முன்னாடி குறிப்பிட்டது போல திராவிட பாணி தான் இன்னைக்கு மக்களை ஈர்க்குது, சோ நாங்களும் அந்த மாதிரி சில விஷயங்களை முயற்சித்து பார்க்கிறோம் சொன்னாங்க. அந்த மாதிரி இதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டோமா? இல்ல அதாவது கால மாறுதலுக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்வது, உடைகளை மாற்றிக்கொள்வதெல்லாம் தவறு கிடையாது. அன்றைக்கு இருந்த சூழல், அன்றைக்கு காமராஜர் உடுத்திய உடையை வந்து இன்னைக்கு உடுத்த முடியாது. அன்றைய காலகட்டத்தில் வந்து அப்படித்தான் அந்த வாழ்க்கை, உடை எல்லாமே அமைஞ்சது. ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது கல்வி வந்து இலவச கல்வியை காமராஜர் வழங்கினார். ஆனால் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் கல்வியை வியாபாரமாக்கிய மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த வகையில பார்க்கிறப்போ ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். கோயம்புத்தூர்ல ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு அமைச்சர் மூலமாக அன்றைய முதலமைச்சர் காமராஜரை பார்த்தார். பார்த்து, என்னிடம் 25 லட்சம் ரூபாய் இருக்கிறது, நீங்கள் 75 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரு மருத்துவக் கல்லூரியை தனியார் துறையிலே நான் தொடங்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சரும் அதற்கு ஆதரவாக கோப்புகளை தயார் பண்ணி வைத்திருந்தார். இதை பார்த்த காமராஜர் அவர்கள் அந்த அமைச்சரை கூப்பிட்டு 25 லட்சம் அந்த தனியார் துறையில் அவங்க முதலீடு செய்து நாம் 75 லட்சம் கொடுப்பதை விட நாமே 1 கோடியை முதலீடு செய்து மருத்துவக் கல்லூரியை அரசு துறையிலே தொடங்கலாம். அரசு ஒரு கல்வி என்பது தனியார் துறைக்கு விடக்கூடாது, அரசுதான் அதை செய்ய வேண்டும். அப்பதான் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தனியார் துறையிலே மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்கிற முயற்சிக்கு அன்றைக்கே முடிவு கட்டியவர் காமராஜர். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகமயமாக்கலையும் தனியார் மயமாக்கலையும் பெருமையோடு இந்த கதவுகளை திறந்து விட்டது காங்கிரஸ் அரசு தான் என்பதையும், நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார், திரு மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தார் 1991. இன்னைக்கு 25 ஆண்டுகள் கொண்டாடி கொண்டிருக்க மறந்துட முடியாது. காமராஜருடைய சிந்தனைக்கு ஒட்டுமொத்த நேர் மாறான சிந்தனை காங்கிரஸ் கட்சியில் தான் வந்தது. இல்ல நாம் வந்து அத பொருளாதார கொள்கையில முதல் 40 ஆண்டுகள் நாம் பின்பற்றிய கொள்கை வேறு, பின்னால பின்பற்றுவதற்கு பல காரணங்கள் இருக்கு, அது வேறு விவாதம். காமராஜர் கொள்கை தவறுகிற முடிவுக்கு வந்துட்டோமா? கல்வியை இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, முதல் 40 ஆண்டுகள் நம்ம இந்தியாவிலே நாம் ஒரு பாதையிலே நடந்து வந்தோம். அதுல எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கவில்லை என்கிற காரணத்திற்காக உலகத்தோடு இசைந்து ஒரு பொருளாதார கொள்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இன்ற 1991க்கு பிறகு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்பது அந்த புதிய பொருளாதார கொள்கை அடிப்படையில் தான் அந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே குறிப்பா அண்டை மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பல பிரச்சனைகள் வரும்போது காமராஜர் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு காரணமாக கேரள மாநில முதலமைச்சர் கோவிந்த மேனன் அவர்களோடு பேசி பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை வந்து செயல்படுத்தினார். அன்றைக்கு காமராஜர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு சென்று கோவிந்த மேனன் அங்கே வரவழைக்கப்பட்டு சந்திப்பு நிகழ்ந்து அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அங்கே பொதுப்பணித்துறை அங்கே பொறியாளராக இருந்த ராமமூர்த்தி அவர்கள் அப்போது சொன்னார், பர்சனாலிட்டி ஆஃப் காமராஜ் ஒர்க்டு லைக் எ மிராக்கிள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அண்டை மாநிலங்களோடு நல்லுறவு இருந்ததுனால பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின்படி 2.5 லட்சம் ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இன்றைக்கு நீர்ப்பாசனம் பெற்று பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அதே போல பல பிரச்சனைகள், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இப்படி தொழிற்சாலைகள். நீங்க சொல்றது காமராஜோடைய பெருந்தன்மையான விஷயங்களை, பெருமைக்குரிய விஷயங்களை நீங்க பட்டியலிடுறீங்க. நானும் அதை காங்கிரஸால் கை கொள்ள முடிந்ததான் கேட்கிறேன். நானு கைராட்டையும் குல்லாவும் கதர் சட்டையும் அடையாள பொருளாக மட்டுமே மாறிவிட்டனவா? எளிமை எங்கே போனது கேட்கிறேன். இல்ல 67 நாங்கள் ஆட்சி இழந்தோம். மீண்டும் எங்களுக்கு ஆட்சி வழங்கப்படுமே ஆனால் காமராஜர் ஆட்சி முறையை போல மீண்டும் ஒரு ஆட்சி முறையை நாங்கள் உருவாக்க முடியும். மத்தியில தொடர்ந்து 10 ஆண்டுகள் வந்து நீங்க கடைசியில இருந்திருக்கீங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் நம்முடைய ஆட்சி இருந்தது. நான் கேட்கிறேன், நாம காமராஜர் ஆட்சி நடந்தது சொல்ல போறீங்களா? 2004 இருந்து 2014 வரை காமராஜர் ஆட்சி நடந்தது சொல்ல போறீங்களா?
ஆமா இருங்க, மதிய உணவு திட்டத்தை நாங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றினோம். இந்தியா முழுவதும் நிறைவேற்றி 12 கோடி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கிட்டு இருக்கோம். ஆக பல திட்டங்களை நாங்கள் காமராஜர் பேரை வச்சிருக்கீங்க. கோவை செல்வராஜ் கோவை செல்வராஜ் வந்து காமராஜர் பேரை மனிதர் அல்ல, அவரை நல்ல எடுத்துக்காட்டாக எல்லா கட்சியும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் ஒன்றும் விமர்சிக்கக்கூடிய தலைவர் அல்ல. பத்தி நாங்க விமர்சிக்க நீங்க பெருந்தலைவர் காமராஜரை பத்தி நீங்க சொல்ற கேட்டுக்க, தப்பா நினைக்காதீங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆண்டு விழாவை இந்தியா முழுவதும் கொண்டாட சொல்லவில்லை. காரணம், ஒரே தமிழன் தான் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவராக இருந்தார். இன்று வரை அவருக்கு பிறந்த நாள் டெல்லியில கொண்டாடுவது கிடையாது. யாரு கொண்டாடுறா சொல்லுங்க பாப்போம். வட இந்திய தலைவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் நம்முடைய காமராஜர் கொடுப்பதில்லை. எங்க கொடுக்கறாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். யாருக்கு அவருடைய பிறந்த நாள் தெரியும்? இங்க நீங்க தமிழ்நாட்டிலே காமராஜர் மறந்துட்டீங்களே. காமராஜர் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது பயன்படுத்த பாருங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், பெருந்தலைவர் காமராஜர் பெயரை பயன்படுத்தாதீர்கள். அந்த நல்ல மனிதனை, நல்ல புனிதமான தலைவரை இழிவுபடுத்தாதீர்கள். நீங்கள் அவரை பற்றி பேசாமல் இருந்தாலே நாடுக்கு நல்லது. இல்ல அப்படிலாம் அவங்க பேசவே இல்லை. அவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், யார் இவங்களுக்கு தலைவர் சொல்லவே இல்லையே. அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் ஒரு இடத்துல சொல்ல, நான் திரு கோம் உங்களோட தான் நிகழ்ச்சி நான் முடிக்க இருக்கிறேன். அது மாதிரி திரு செல்வராஜ் நான் உங்களோட வரேன். நானு இன்னைக்கு நம்ம வந்து கல்வியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். காமராஜர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வரக்கூடிய அடையாளம் வந்து உடனே கல்வி தான். நம்ம வந்து கல்வி கண் திறந்த காமராஜர் தான் காணாவுக்கு காணான்னு சொல்லப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியோட நிலைமையை பார்த்தோம்னா, அரசு கலை கல்லூரியில் 87 கல்லூரியில் கிட்டத்தட்ட 46 கல்லூரிகளுக்கான முதல்வர்களே இல்ல. 46 கல்லூரிகள் முதல் இல்லாம இயங்கிட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 17 கல்லூரிகளுக்கு வந்து ஒரு வருஷமா வந்து ஆளே இல்ல. சோ அவங்க தலைமையே இல்லாம எப்படி இயங்கும்? அப்ப நம்ம வந்து அரசு நீங்க சொன்னீங்க தனியாருடைய பங்களிப்பு தேவைப்படுது, வந்துட்டாங்க, ஓகே ரைட். அப்ப அரசு கல்லூரிகளுடைய நிலையை மேம்படுத்தினால் தானே அதை பத்தின ஈர்ப்பு ஏற்படும். 46 கல்லூரிக்கு வந்து முதல்வரே இல்ல அப்படின்னா அந்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஈர்ப்பு ஏற்படும்? கல்லூரிகளுக்கு முதல்வர் என்பது டிஎன்பிஎஸ்சி தேர்வு செய்து அவர்களே தேர்வு செய்து நியமித்து கொடுப்பார்கள். அதனால தமிழக அரசு நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்டர் கொடுத்துட முடியாது. அதனால இதுக்கு வந்து அவர்களை வந்து நியமிக்க ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். அவங்க வந்து தேர்வுக்காக விளம்பரம் செய்வாங்க, அப்புறம் அப்ளிகேஷன் வாங்குவாங்க, நேரடி தேர்வு வைப்பாங்க, அதுக்கப்புறம் தேர்வு செய்து அவங்க நியமிக்கிறாங்க. 46 பணியிடம் காலியா இருக்குங்கிற அரசுக்கு தெரியாதா? அது டிஎன்பிஎஸ்சி நடத்துதா? தேர்வு தெரியுது. அரசாங்கம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வேண்டுதல் வச்சாச்சு. அதாவது இந்த முதல்வர்களை நியமிக்கணும், உடனடியாக வந்து தேர்வு செய்து நியமிக்குமாறு கேட்டுக்கொள்ள லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த நிலைமை அப்படி உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்ய முடியாது. அவங்களுக்கு முறையா தேர்வு வச்சு ஒவ்வொன்றும் அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. முந்தா நாள் கூட ஒரு தேர்வு முடிச்சு அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்டியல்ல இதுவும் சேர்ந்து வருது, ஒவ்வொன்றா நடத்திட்டு வர்றாங்க. இது வந்து அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு தனியாக முதலமைச்சர் நியமிக்க முடியாது. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசை பொறுத்தவரை தமிழகத்தில் எங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு வரம்புக்குட்பட்டு நியமிப்பதாக இருந்தால் உடனடியாக ஆர்டர் கொடுறாங்க. நேற்றுக்கு கூட ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன புள்ளி வர மட்டும் சொல்றேன். 1954 காமராஜர் பதவி ஏற்ற போது தமிழ்நாட்டில் இருந்த தொடக்க பள்ளியோட எண்ணிக்கை 21,000. 62 அவர் வந்து இறங்கும் போது தொடக்க பள்ளியோட எண்ணிக்கை 30,000. தமிழ்நாடு முழுக்க இருந்த பள்ளியுடைய ஆரம்ப பள்ளியோட எண்ணிக்கை 30,000. இன்னைக்கு 2016 வரைக்கும் உள்ள 2015 தமிழ்நாட்டுடைய ஆரம்ப பள்ளியோட எண்ணிக்கை 35,000. சோ இந்த 50 ஆண்டுகள்ல நம்மளால வந்து வெறும் 5,000 ஆரம்ப பள்ளிகள் தான் கூடுதலா கொண்டு வர முடிஞ்சது. அப்ப அந்த எந்த வேகத்துல நம்ம போயிருக்கணுமோ அந்த வேகத்துல நம்ம செய்யறோமாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? வேகத்துல போக வேணுங்கிறதுல அரசுக்கு வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. யாரு போக அன்னைக்கு ஒரு வகுப்புல வந்து 60 குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து 10-13 வாத்தியார்கள் இருப்பாங்க ஷிப்ட் மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் நடத்துறது. இன்னைக்கு அதே ஆரம்ப பள்ளியில 1ஆவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ல ஏபிசின்னு 3 வகுப்பு நடக்கும் 1ஆம் கிளாஸ்லயே. இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல நடத்துறதுக்கே மாணவர்கள் படிக்க வர்றதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது வீடு வீடா போய் கூப்பிட்டு வர்றது கூட பாக்குறாங்க. அந்த அரசை பொறுத்தவரை கல்வித்துறையில் உயர்ந்த நிலையில் தான் தமிழகத்தில் வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கல்வி நிலை ரொம்ப அற்புதமா இருக்குங்கிறத நானும் சொல்ல பதிவு பண்ண தயங்கல. காமராஜ் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் அல்ல. நாம் இன்னைக்கு பார்த்தோம்ல பாட்டாளி மக்கள் நிறுவனரே வந்து காமராஜர் தான் எனக்கான ஆசான், பல இடங்கள் இன்ஸ்பைரிங் சொல்லலாம். முழுக்க சம்பந்தம் இல்லாம வேற ஒரு ஜேர்னல் வந்தவங்க கூட காமராஜர் இருக்கக்கூடிய விஷயங்களா பாக்குறோம். பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பல முறை சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து காமராஜர் தான் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காமராஜர் வந்து எல்லாரோட
மூலம் அடையாளம் காணக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கார், ஒரு தனிமனிதராக இருந்திருக்கார். அவரிடம் இருக்கக்கூடிய அரசியல் நேர்மை, தூய்மை, தொலைநோக்கு பார்வை, மன உறுதி, முடிவுகள் எடுக்கக்கூடியதுல அவருக்கு இருக்கக்கூடிய திடமான பார்வை, வெறுமனே எளிமை மட்டுமல்ல, வெறுமனே அரசியல் மட்டுமல்ல, முடிவு எடுக்கக்கூடிய அவருடைய திடமான பார்வை கூட கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்குமே அது இருக்க வேண்டும். அது இருப்பதற்கான முயற்சியாக மேற்கொள்வாங்க. நிச்சயமாக ஒரு வளமான தமிழகம், ஒரு வலிமையான பாரதம் உருவாக முடியுது மாற்ற கருத்துல. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நம்மளை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.